இங்க ஹீரோயினோட அப்பா ஒரு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவரா இருப்பாரு. சென்டர்ல இவருக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைச்சு அந்த பொருளை எடுத்துட்டு இவர் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாருன்னு போலீஸ் இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினி என்னோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, அவருக்கு வேற ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு போலீஸ் கிட்ட அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹீரோயினி அப்பா ஒரு பழைய மேன்ஷனுக்கு தான் கடைசியா போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற ஹீரோயினி அவங்க அப்பாவை தேடி அந்த பழைய மேன்ஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் தான் இருப்பாரு. ஹீரோயினியும் அந்த வாட்ச்மேன் கிட்ட நான் ஒரு புக் ரைட்டர், இந்த மேன்ஷனை பத்தி ஒரு புக் எழுத போறேன், அதனால இந்த மேன்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு வாட்ச்மேனும் இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரான இடமா, இங்க போய் ஏன் வந்தேன்னு சொல்லி ஹீரோயினியை அனுப்ப பாக்குறாரு. ஆனா ஹீரோயினுமே இந்த இடத்த பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, அது டேஞ்சரா இல்லையா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வாட்ச்மேனுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க 54வது ரூம்ல ஒருத்தர் தங்கி இருந்தாரு. அவர் ஒரு பெரிய ஃபேமஸான புக் ரைட்டர். டெய்லியும் அவர் தூங்கும் போது ஏதோ குழந்தைங்களாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த குழந்தைங்க எல்லாமே இறந்து போன ஆவிங்கன்னு. கடைசியா ஒரு நாள் அவர் கத்துன சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அதோட அவர் கதையே முடிஞ்சு போச்சுமா, அவர் எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்றாரு. இது கேட்ட ஹீரோயினியும் எனக்கும் அந்த புக் ரைட்டரை பத்தி தெரியும், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவருக்கு குழந்தைங்கனாலே அலர்ஜி, அதனால அவருக்கு இங்க குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் கூட வந்திருக்கலாம், அவர் இந்த மேன்ஷன்ல இருந்து காணாம போனாரே தவிர அவரோட டெட் பாடி எதுவுமே கிடைக்கல, அப்படின்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க.